ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக பேசிக்கிட்டு இருந்ததை பொறுக்க முடியாம ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதி தலைவன் இருக்கிற யாரும் செய்ய மாட்டாங்க. பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் யாருமே இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய இதுல உறுதியா நின்றாரு. கிடைச்ச சுதந்திரம் துக்க சுதந்திரம் தான். விரோதின்னு சொன்னாங்க, பெரியார என்னென்னமோ வசைப்பாடினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா அந்த விஷயத்தை ஏத்துக்கிறோம். 2001 பாத்தீங்கன்னா 1.6 குறையுது. ஒரு பெற்றோருக்கு 1.6 குழந்தைகள் தான் நமக்கு 2001 கட்டுப்பாடு அப்படிங்கிறத ரொம்ப சின்சியரா கடைபிடிச்சது தென் மாநிலங்கள் தான். அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு ரொம்ப உறுதியா அதை கடைபிடிச்சு கடந்த 2-3 நாட்களாக நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களாக பேசிக்கிட்டு இருந்ததை பொறுக்க முடியாம ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதி தலைவன் அந்த ஆணை ஆணவ கொலை செய்யறான். அந்த ஆணவ கொலை செஞ்சு அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. காலம் ஃபுல்லா ஜெயில தான் கழிட்டீங்கன்னு ஆகி போச்சு. ஜாமீன்ல வெளியில வரப்ப அதை ஒரு பெரும் மக்கள் கூட்டம் கொண்டாடுது. இது உண்மையிலே நம்ம வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சாதிய மனநிலை இருக்கு இல்லையா, இது 6வது அறிவு இருக்கிற யாரும் செய்ய மாட்டாங்க. பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் யாருமே இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு பெரும் கூட்டம் தங்களுடைய அறிவு முதிர்ச்சி இன்மையால் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வெறிக்கு எதிரானவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லலாம். 1947 சுதந்திரம் கிடைக்குது. எல்லாரும் அந்த சுதந்திரத்தை கொண்டாடுறாங்க. ஆனா பெரியாரை தவிர இந்தியாவிலே எடுத்துக்கலாம், இந்தியாவிலே பெரியாரை தவிர யாரும் எந்த ஒரு தலைவரும் கிடைச்ச சுதந்திரம் துக்க சுதந்திரம்னு சொல்லல, துக்க நாள்னு சொல்லல ஆகஸ்ட் 15. ஆனா பெரியார் மட்டும்தான் சொன்னாரு. எல்லாரும் அவரை திட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணாவுக்கே இந்த கருத்துல உடன்பாடு இல்லை. ஆனா பெரியார் இதுல உறுதியா நின்னாரு. கிடைச்ச சுதந்திரம் துக்க சுதந்திரம் தான் அப்படின்னு. அதற்கான காரணத்தையும் பெரியாரே சொல்றாரு. ரொம்ப எளிமையா சொல்றாரு. பாப்பாங்கிட்டையும் பனியாக்கிட்டையும் அதிகாரம் கைமாறி இருக்கு, இதுல நம்ம கொண்டாட என்ன இருக்கு அப்படிங்கறதான் பெரியாரோட கேள்வி. ஆனா அப்ப யாருகிட்டையும் எந்த பதிலும் இல்லை. ஏன்னா உண்மையிலுமே அதுதான் நடந்துச்சு. நீங்க எந்த தேசிய கட்சியான காங்கிரஸ் எடுத்துக்கலாம், எல்லா அமைப்புகள்லயும் உச்சபட்ச தலைமையில கம்யூனிஸ்ட் கட்சியா எடுத்துக்கலாம், எல்லா அமைப்புகள்லயும் பாப்பான் தான் உட்கார்ந்து இருந்தான். அப்ப பாப்பானுக்கும் பனியாவுக்கும் அதிகாரம் கைமாறுது. இதை நம்ம சாமானிய மக்கள் ஏன் கொண்டாடணும்? நமக்கு என்ன இதுல கிடைச்சிருச்சு அப்படிங்கறதான் பெரியாரோட கேள்வியா இருந்துச்சு. இதற்காக தேச விரோதின்னு சொன்னாங்க, பெரியார என்னென்னமோ வசைப்பாடினாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா அந்த விஷயத்தை ஏத்துக்கிறோம் இல்லையா. இன்னைக்கு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? யாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா உட்கார்ந்துகிட்டு நம்மளோட அடிப்படை உரிமைகளை பறிக்கிறா? யாரோட நலனுக்காக இப்ப இந்த ஒன்றிய பாஜக அரசு இயங்குது? பாப்பானுக்கும் பனியாவுக்கும் தானே. இத இன்னைக்கு சொல்லல பெரியாரு, 75 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கோடிட்டு காட்டுறாரு. மோடி வீடு கட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பித்தலாட்டம் நடக்கும். நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. மோடி உண்மையில் வீடு கட்டி கொடுக்குறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான பணம் நியாயமா நான் சொன்ன மாதிரி ஒரு 60% ஒன்றிய அரசு கொடுக்கணும், 40% மாநில அரசு கொடுக்கணும். ஆனா இந்த 60%ம் ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்ல, அதுலயும் பெண்டிங் போடுது. அப்ப பாதிக்கும் மேற்பட்ட பணத்தை மாநில அரசு தான் கொடுக்குது. நியாயமா இதற்கான பெயர் வைக்கிறதோ அல்லது இதற்கான கிரெடிட் யாருக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாநில அரசுக்கு தான் போகணும். ஆனா ஒன்றிய அரசு இதை நாங்க பண்றோங்கிற போர்வையில பெயர் மட்டும் வச்சுக்கிட்டு நிதி கொடுக்காம ஏமாத்துது. ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஃபெர்டிலிட்டி ரேட். இது பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு மேல இருந்துச்சு, 2 குழந்தைகளுக்கு மேல தமிழ்நாட்டுல 1970 இருந்துச்சு. 2001 பாத்தீங்கன்னா 1.6 குறையுது. ஒரு பெற்றோருக்கு 1.6 குழந்தைகள் தான் நமக்கு 2001 இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கணும். நேஷனல் ஆவரேஜ் சொல்லுவாங்க. இந்தியா முழுக்க இந்த குழந்தை பிறப்பு விகிதத்தை, மக்கள் தொகை விகிதத்தை கட்டுப்படுத்தணும்னு முடிவு பண்ணி ஒரு பெற்றோருக்கு 2.1 குழந்தைகள் தான் ஆவரேஜா இருக்கணும், சராசரியா இருக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு முடிவு பண்ணுது. இப்போ அதுதான் ஒன்றிய அரசோட டார்கெட்டா இருக்கு. ஓரளவு அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா 2001லயே நம்ம 1.6 இருந்தோம். அப்ப நம்ம எவ்வளவு முன்னாடி இருக்கோம்னு பாருங்க. மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படிங்கறத ரொம்ப சின்சியரா கடைபிடிச்சது தென் மாநிலங்கள் தான். அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு ரொம்ப உறுதியா அதை கடைபிடிச்சது. நம்ம மக்கள் தொகையை குறைச்சதோட சேர்த்து கல்வியில நம்ம ரொம்ப தரமா இருக்கும், வேலை வாய்ப்புல தரமா இருக்கும், எல்லாத்துலயும் முன்னேறி இருக்கும். இத காரணம் காட்டி ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்க தான் எல்லாத்துலயும் முன்னேறி இருக்கீங்களே,
அதனால முன்னேறாதவங்களுக்கு நாங்க அதிக நிதி தரோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு செக் வைக்கிறாங்க. எப்படியெல்லாம் தென் மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தராம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்றிய அரசு ரொம்ப தீவிரமா வேலை செய்யுது.